யூஎஸ்பிலேருந்து ஒரு யூஎஸ்பிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துடலாம். எடுத்தால் இங்கே யூஎஸ்பி ஒர்க் ஆகும், அழுத்தினா ஆக்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து இது 2 லெஃப்ட் ரைட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து லெஃப்ட் கொடுத்தாச்சு, அடுத்தது ரைட்டு கொடுத்துடலாம். ரைட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கிரவுண்டை கொடுத்துடலாம். ரைட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கிரவுண்டு, இந்த கிரவுண்டை வந்து நம்ம இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்க கிரவுண்டில் நம்ம கொடுத்துடலாம். முடிஞ்ச வரையும் கிரவுண்டெல்லாம் கொடுத்துட்டோம்னா இந்த அம்மிங் நாய்ஸ் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வாய்ப்பு. அதனால் நம்ம கொடுத்துட்டோம். இங்கேருந்து இது வந்து யூஎஸ்பி அவுட்டு, இங்கே வந்து இன்னு இதை கொடுத்துட்டோம். இப்போ வந்து இது அழுத்தனா ஆக்ஸு, எடுத்த யூஎஸ்பி ஒர்க் ஆகும். யூஎஸ்பிக்கு ஒரு பவர் சப்ளை 5 வோல்ட்டை வந்து நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆன் ஆப்புக்கு இப்போ இதை கொடுத்துடலாம். யூஎஸ்பிக்கு நம்ம சென்டர் பின்னில் கிரவுண்டை கொடுத்துடலாம். கிரவுண்டு கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு 5 வோல்ட்டுக்கு ப்ளஸ்ஸை கொடுத்துடலாம். 5 வோல்ட்டு கொடுத்தாச்சு. இங்கே வந்து யூஎஸ்பி இன்புட் கொடுத்தாச்சு. இங்கே வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு எடுத்து போய் இந்த சுவிட்சு கொடுத்துட்டோம். இப்போ வந்து எடுத்தால் 2 சேனல் ஒர்க் ஆகும், 5.1 ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ஆக்ஸ் ஒன்று கொடுக்கணும். இன்னொரு ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டில் இங்கே கொடுக்கணும். யூஎஸ்பியில் ஒரு ஆக்ஸும் நம்ம இங்கே ஒரு ஆக்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு ஆக்ஸ் நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து ஆக்ஸ் கொடுத்தாச்சு, ஒரு கிரவுண்டை கொடுத்துடலாம். அவ்வளோதான். வளவை எடுத்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆக்ஸுக்கு நம்ம வந்து லெஃப்ட் ரைட் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் கொடுத்துட்டு அடுத்தது ஒரு ரைட்டை கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு ரைட் ஒன்று கொடுத்துடலாம். இப்போ வந்து ஆக்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இன்னும் ஒரு ஆக்ஸ் கொண்டாந்து யூஎஸ்பி போர்டில் கொடுக்கணும். அது அப்புறம் கொடுத்துடலாம். இப்போ வந்து இது வந்து யூஎஸ்பி கனெக்ஷனு. இது வந்து சென்டர் வந்து 2 சேனலுக்கு போகுது. இது வந்து ஆக்ஸு, அழுத்தினா ஆக்ஸு, எடுத்த யூஎஸ்பி ஒர்க் ஆகும். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இது யூஎஸ்பிக்கு நம்ம அழுத்தினோம்னா யூஎஸ்பி ஆன் ஆகிடும். நம்ம இதுக்கு மட்டும் ஒரு 5 வோல்ட்டு கனெக்ஷன் கொடுக்கணும். அவ்வளோதான். ஒரு ஆக்ஸ் மட்டும் கொண்டாந்து இந்த யூஎஸ்பிக்கு கொடுக்கணும். இன்னொரு ஆக்ஸுக்கு நம்ம இப்போ வந்து அளவெடுத்து கட் பண்ணி நம்ம இது கனெக்ஷன் கொடுத்துடலாம். நம்ம இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ ஆக்ஸுக்கு வந்து நம்ம சால்டர் வச்சிடலாம். வச்சாச்சு. அடுத்தது வந்து ஒரு கிரவுண்டு, இந்த கிரவுண்டை அடிச்சிடலாம். நம்ம இதில் கிரவுண்டை அடிச்சாச்சு. அடுத்தது நம்ம அளந்து இந்த ஒயரை கட் பண்ணி நம்ம யூஎஸ்பிக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தா இந்த ஆக்ஸ் வேலை முடிஞ்சு. நம்ம இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம இந்த யூஎஸ்பியில் வர்ற ஆக்ஸுக்கு இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதுதான் ஆக்ஸு, இந்த ஆக்ஸில் கொடுத்துடலாம். யூஎஸ்பிக்கு நம்ம இப்போ அவுட்புட்டு அதாவது ஆக்ஸ் கொடுத்துடலாம். ஆக்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கிரவுண்ட் ஒன்று கொடுக்கணும், அதை கொடுத்துடலாம். ஆக்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து இந்த போர்டை உள்ளார வச்சு ஃபிட்டிங் பண்ணிவிட்டு இந்த ஒயர்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். 4231 STKல இந்த போர்டுக்கு இங்கே ஸ்பீக்கர் லைன் ஒரு சேனலுக்கு, இது இன்னொரு சேனலுக்கு, இது சப்புக்கு, இது சென்டருக்கு, இது இன்புட்டு, இது வந்து சப்புக்கு சென்டருக்கு, இது சப்புக்கு, இது சென்டருக்கு, இது ஒரு லைனு. அடுத்தது எடுத்து பார்த்தோம்னா இது ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு, இது மைனஸ் வோல்ட்டு. 4191 IC. இங்கே இன்புட்டு, இங்கே ஒரு இன்புட்டு. அடுத்து பார்த்தா இங்கே வந்து லைன் பார்த்தா ஸ்பீக்கர் லைன் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீக்கர் லைனு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் லைனு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் லைனு. இங்கே வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு, இங்கே மைனஸ் வோல்ட்டு. இது வந்து 4141ல்
இங்கே வந்து கிரவுண்டு, இங்கே மைனஸ் வோல்ட்டு, இங்கே ப்ளஸ் வோல்ட்டு. இது 2 ஸ்பீக்கர் லைன். இங்கே ஒரு ஸ்பீக்கர் லைனு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் லைன். இங்கே இது இன்புட்டு, ஆடியோ இன்புட்டு. இது இங்கே ஒரு இன்புட்டு 2. இது வந்து சரவுண்டுக்கு, இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டுக்கு. இது லெஃப்ட்டு ரைட்டுக்கு, இது சென்டருக்கும் சப்புக்கும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கனெக்ஷனு இப்போ கொடுத்துடலாம். போர்டுக்கு நம்ம வந்து கனெக்ஷன் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து ஏசி 12 வோல்ட்டு 12 0 12 கொடுக்கணும். இங்கே 12 0 12 அப்படி சொல்லி இதில் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா இங்கே 12 0 12 கொடுக்கும்போது இந்த டயோடு வழியாக இந்த கெப்பாசிட்டர் ஃபில்டர் ஆகி இப்போ இங்கே வந்து இந்த 5 டிரான்சிஸ்டருக்கும் போகும். இப்போது இந்த 3 ரிலேக்கும் போகும். இதுதான் இதனுடைய கனெக்ஷனு. அடுத்தது நம்ம இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது ஸ்பீக்கருக்குன்றது பார்க்கலாம். இது வந்து ஆடியோ போர்ட்லேருந்து ஸ்பீக்கரு அவுட்டை கொண்டாந்து இதில் கொடுத்துட்டு இதிலேருந்து இன்னும் கொடுத்துட்றோம். இதிலேருந்து அவுட்டு எடுத்து ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு, அதாவது ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுக்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு சேனலுக்கு இது இன்னு, இது அவுட்டு. இது 2வது சேனலுக்கு இன்னு அவுட்டு. இது 3வது சேனலுக்கு இன்னு அவுட்டு. இது 4வது சேனலுக்கு இது இன்னு அவுட்டு. இது 5வது சேனலுக்கு இன்னு அவுட்டு. இது 6வது சேனலுக்கு இது இன்னு அவுட்டு. இப்படி வந்து ஒரு ரிலே வந்து 2 சேனலுக்கு கொடுத்துருக்காங்க. நாம் கனெக்ஷனு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு இப்படி தான், இதுதான் கனெக்ஷனு. அடுத்து இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பீக்கருக்கு பாருங்கள், போர்ட்லேருந்து இப்போ நம்ம லைன் எடுக்கிறோம். 6 லைன் எடுத்து நம்ம இந்த 6 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். இது வந்து 2 சேனலுக்கு, இந்த 2 சேனலுக்கு ஸ்பீக்கர் இது அவுட். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கட் பண்ணி ஸ்பீக்கருக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு இப்போ நான் கட் பண்ணி ஒயர் பூரா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏன் அப்படின்னா ஒயர் வந்து கனெக்ஷன் மாறக்கூடாதுன்றதுக்கோசம் அதில் கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு லைனு கொடுத்துடலாம். முதல்ல நம்ம ஒரு 12 0 12 வந்து நம்ம இது கனெக்ஷன் கொடுத்துடலாம். அடுத்தது ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 12 கொடுக்குறோம். ஒரு 12 கொடுத்துட்டோம். அடுத்தது ஒரு கிரவுண்ட் கொடுக்குறோம், அதான் 0. அதுக்கு அடுத்தது ஒரு 12 கொடுக்குறோம். அது 12 0 12 கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இங்கே ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ முதல்ல நம்ம ஒரு சப்வூஃபருக்கு இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். வந்தது இப்போ போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது நம்ம இப்போ வந்து இன்புட்டு கொடுத்துடலாம். நம்ம இது எதில் வேணாலும் கொடுக்கலாம், எந்த ரிலேயில் வேணாலும் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து முதல்லேருந்து ஃபஸ்ட்டு தான் அப்படி கொடுக்குறதுனால இப்போ வரிசையை கொடுத்துடலாம். 10க்கு இது இன்புட்டு சப்வூஃபருக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ வந்து ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து வர்றது நீங்கள் பார்த்து நல்லா கனெக்ஷன் பாருங்கள். ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து வர்றதை இப்போ அவுட்டுக்கு எடுக்கிறோம். நம்ம இது அவுட்டுக்கு எடுக்கிறோம். இப்போ சப்புக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது சென்டருக்கு கொடுக்கணும். அடுத்தது இப்போ வந்து சென்டருக்கு இன்புட்டு இன் கொடுக்குறோம். சென்டருக்கு இன்னு கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ அவுட்டு கொடுக்குறோம். பார்த்தா இப்போ இது அவுட்டு எடுத்துன்னு போய்
ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துட்டோம். இப்போ வந்து லெஃப்ட்டுக்கு இன்னு கொடுக்குறோம். அடுத்தது லெஃப்ட்டுக்கு அவுட் எடுக்கிறோம். அவுட் எடுத்தாச்சு. அடுத்தது ரைட்டுக்கு நம்ம இப்போ ஒரு கனெக்ஷன் எடுக்கிறோம். ஆடியோ போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ இன்புட் கொடுக்குறோம். இப்போ ரைட்டுக்கு இன்புட் கொடுத்துட்டோம். அடுத்தது அவுட் எடுக்கிறோம். இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டு கொடுத்தாச்சு. அடுத்து சரவுண்டுக்கு இப்போ வந்து 2 ஒயர் கொடுக்குறோம். அந்த சரவுண்டில் இப்போ வந்து இன்னும் கொடுக்குறோம். ஏன்னா கலர் மாறக்கூடாதுன்றதுக்கோசம் நம்ம அப்படியே கட் பண்ணி அப்படியே கொடுக்குறோம். சரவுண்டு இன்னும் கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ அவுட் எடுக்கலாம். இது வந்து சரவுண்டு லெஃப்ட்டுக்கு அவுட்டு. அஞ்சு சேனல் கொடுத்தாச்சு. இப்போ 6வது சேனலில் சரவுண்டு ரைட்டு கொடுத்துடலாம். இது வந்து ஆடியோ போர்ட்லேருந்து வர்ற அவுட்டு எடுத்துன்னு வந்து நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் இப்போ வந்து சரவுண்டு ரைட்டுக்கு கொடுக்குறோம். சரவுண்டு ரைட்டு கொடுத்தாச்சு இன்புட்டு. அடுத்தது இப்போ நம்ம இதான் அவுட்புட்டு சரவுண்டு ரைட்டுக்கு கொடுக்குறோம். இது பூராமே ப்ளஸ்ஸு மட்டும்தான். ஸ்பீக்கர் இந்த போர்ட்லேருந்து வர்றதை ப்ளஸ்ஸு பூரா நம்ம வந்து இன்னும் கொடுத்து அவுட் எடுக்கிறோம். ஆனால் கிரவுண்டு பூராமே பார்த்திங்கன்னா நேராக கொண்டு போய் போர்ட்லேருந்து நேராக ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துட்றோம். அதனால் இது வந்து ப்ளஸ்ஸு மட்டும் கொடுத்தா போகிறோம். அடுத்ததாக இது எல்லா கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா கடைசியாக ஒரே ஒரு லைன் வந்து இந்த ஆடியோ போர்ட்லேருந்து எப்பவுமே ஒரு கிரவுண்ட் எடுத்துன்னு போய் நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கொடுத்துடணும். இப்போ வந்து கிரவுண்டில் பார்த்து நம்ம ஒரு கிரவுண்ட் அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஆடியோ போர்டில் கிரவுண்ட் கொடுக்கலன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அதனால் ஒரு கிரவுண்ட் கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு லைன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் இது அவுட்டு சப்புக்கு கொடுத்தோம். அடுத்தது இது சென்டருக்கு, அதுக்கு அடுத்தது இது லெஃப்ட்டுக்கு, இது வந்து ரைட்டுக்கு, இது சரவுண்டு லெஃப்ட்டுக்கு, இது சரவுண்ட் ரைட்டுக்கு 6 லைன் 6 ஸ்பீக்கர் கொடுத்தாச்சு. இது வந்து ஏசி 12012 கொடுத்துட்டோம். இது வந்து இந்த ஆடியோ போர்ட்லேருந்து இது வந்து ஸ்பீக்கர் லைன்லாம் எடுத்துன்னு போயிட்டு இப்போது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் நம்ம கொடுத்தாச்சு. இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே டெர்மினலில் ஸ்பீக்கர் டெர்மினலில் பூரா கொடுத்தாச்சு. இந்த ஒயரிங் முடித்தாச்சு. அடுத்தது நம்ம இந்த செட்டை வந்து ஆன் பண்ணி பாட வச்சு பார்த்தலாம். ஹலோ விவர்ஸ், இப்போது இந்த 5.1க்கு கனெக்ஷன் கொடுப்பது எப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா புரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.